ஓகே சார், இளையராஜா அவர்களுடைய ஃபோட்டோஸ்லேயும் சில முக்கியமான ஃபோட்டோஸ் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தரையில் இருக்கும், அவர் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அதுக்கெல்லாம்? இல்லை, அவர் அன்னைக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, எப்போ இங்கே நில்லுங்க அங்கே உட்காருங்க இதுன்னா ரொம்ப இதாக தான் இருப்பார். அவர் இன்வால்வ்மெண்ட் காட்டுவார். ஏன்னா நான் வந்து அன்னக்கிளிக்கு முன்னாடிலேருந்து அவரை ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கச்சேரி அதில் இவங்களாம் வாசிக்கும் போது அப்போலேருந்து நான் தெரியும், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அன்னக்கிளிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டில்லு நான் தான் எடுத்தேன். நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் இது பண்ணும்போது அதுலேருந்து தெரியும். அதனால் நம்ம ஏதாவது வித்தியாசமாக எடுப்போன்றது அவருக்கும் தெரியும். ஏன்னா அவரும் ஃபோட்டோகிராஃபி டேஸ்ட்டு ஜாஸ்தி உள்ளவர், பிரமாதமாக எடுப்பார் அவருக்கு. அதனால நம்ம பிடிச்சதுனால தான் ஆக்சுவலாக ஒரு பீரியடில் வந்து எனக்கு ஒரு கேமராவை கொடுத்தாரு, ஒரு காஸ்ட்லி கேமரா ஒன்று எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒர்க்கு அவர் ஃபோட்டோகிராஃபி அவருக்கும் நான் நல்ல டேஸ்ட் இருந்ததுனால இவனை வித்தியாசமாக எடுப்பான்னு சொன்னால் நாம் இங்கே உட்காருங்க சார், இங்கே பண்ணுங்க. அதே மாதிரி பீச்சில் எடுத்துகிட்டு ஒரு குமுதம் பத்திரிக்கைக்காக வந்து ஒரு பீச்சில் வந்து 3 பேரும் வந்து ஹார்மோனியம் வாசித்து பாட்டு பாடுற மாதிரி ஒரு துண்டை விரித்து அதில் காசு எல்லோரும் போடுற மாதிரி. அப்போ கூட பக்கத்தில் கமலும் பாரதி ராஜாவும் அவங்க ஷூட்டிங் நடந்தது, அவங்களையும் வர வச்சு காசு போடுற மாதிரிலாம் எடுத்தோம். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக எடுக்குன்னா அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணுவார், நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.